அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னது போல குடும்பம் குடும்பமாக கட்சியில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்கிறீர்கள். அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், எங்கள் தலைவர் தளபதியை நம்பியவர்கள் யாரும் கெட்டதாக சரித்திரம் அல்ல, வாழ்ந்தார்கள் என்பதுதான். இன்றைய வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை நம்பி பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் தலை நிமிர்ந்து சொல்லுவோம், அதுதான் எங்கள் தலைவர் தளபதி என்று. நீங்கள் கொரோனாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிருக்கு பயந்துக்குன்னு யாருமே பெரிய அளவில் யாருமே வெளியில் வரல. அந்த கொரோனாவிலையும் மக்களுக்கு சேவை செய்த ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது நம்மளுடைய டிவிகே தான் என்பதை தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு உண்மையான ஒரு தலைவர் எங்கள் தலைவர். அந்த தலைவரை நம்பி நீங்கள் எல்லோரும் மாற்றுக் கட்சியிலிருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்டான அனைத்து மரியாதையும் இந்த கட்சியில் கண்டிப்பாக இருக்கும் என்பதை தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு உண்டான பதவிகளை உங்கள் மாவட்ட செயலாளரிடம் நீங்கள் பேசி உங்களுக்கு என்ன தேவை என்பதை, என்ன பதவி தேவை என்பதை நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பதவியை தலைவர் அனுமதி பெற்று உங்களுக்கு அந்த பதவிகள் வழங்கப்படும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நிறைய பேர் இளைஞர்லாம் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீங்க, தாய்மார்கள் அதிக அளவில் வந்திருக்கிறாங்க. வெளியில் ஒரு பாட்டி பண்ருட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. அந்த பாட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இங்கே வந்தேன் சென்னைக்கு, என் வீட்டில் 33 ஓட்டு இருக்குது. பண்ருட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க. என் வீட்டில் 33 ஓட்டு இருக்குது. என் பேரன் பேத்தி எல்லாமே 33 ஓட்டும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் பஸ் ஏறி நான் உங்களை பார்க்குறதுக்கு நான் வந்தேன். தலைவருடைய அலுவலகம் எப்படி இருக்கிறது என்று நான் பார்க்க வந்த. கவலையே படாம அந்த 33 பேருடைய பேர் ஒன்னாலும் நான் சொல்றேன்பா, 33 ஓட்டும் தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதிக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அண்ணன் KS அவர்கள் சொன்னது போல நீங்க பல கட்சிகளை நீங்க எல்லாமே பார்த்திருக்கலாம். ஆனா இந்த கட்சி ஒரு உண்மையான ஒரு தலைவரை நம்பி தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு கட்சி அவரோடு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால், கடந்த 30-32 ஆண்டுகளாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களுடைய தோழர்கள் இன்று வரை நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் தான். அதனால உங்களுக்கு இன்னைக்கு நீங்க கட்சியில் சேர்ந்துட்டீங்க, அடுத்த நாளே பதவி கொடுக்கலாம் நீங்கள் எதுவும் தயவு செய்து நினைக்க வேணாம். ஏன்னா கடந்த 30 வருடத்துக்கு முன்பாக எங்களுடைய ஆளுங்களுக்கு தலைவர் இன்று முதலமைச்சர் ஆவார்னு தெரியாது, சூப்பர் ஸ்டார் ஆவார்னு தெரியாது. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்னைக்கு மக்களுக்கு சேவை செய்த ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதனால உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கான பொறுப்புகள் கண்டிப்பாக வழங்கப்படும். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டீங்க உங்களுக்கு இன்னும் பொறுப்பு கொடுக்கலையா அப்படி இப்படின்லாம். அதையெல்லாம் யாரும் தயவு செய்து நம்ப வேண்டாம். உங்களுக்கு உங்கள் மாவட்ட செயலாளருடன் கலந்து பேசி உடனடியாக உங்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தளபதி சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி அனுமதி பெற்று அதையெல்லாம் உங்களுக்கு வழங்கப்படும். மேலும் பல வருடங்களாக நிறைய உதவிகளை தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். நான் பல மேடைகளில் இந்த கதையெல்லாம் நான் சில விஷயங்களை உண்மை சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். அதே போல் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு நாள் ஃபோன் அடித்து அந்த ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அது என்னன்னு போய் பாருன்னாரு. நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது அந்த பொண்ணு ஐசியூவில் இருந்தது. இருக்கும்போது அந்த பொண்ணுடைய பேர் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிற தமிழ்ச்செல்வின்னு அந்த பொண்ணு பேர். அது அங்கே படிச்சுட்டு இங்கே வேலைக்கு சென்னையில் வேலைக்கு வந்திருந்தாங்க. காலையில் 6 மணிக்கு அவங்க டியூட்டி ஐடி கம்பெனிக்கு போகும்போது ஒரு கார் இடிச்சிட்டு நிற்காமல் போயிடுச்சு. அந்த பொண்ணை இட்டுன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டலில்
அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க போய் அது பெரிய ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துட்டாங்க. அது எப்படியோ தலைவருக்கு தெரிஞ்ச உடனே என்னை கூப்பிட்டு அது என்னான்னு போய் பாருன்னாரு. நான் போய் பார்த்தேன். பார்க்கும்போது டாக்டர் சொன்னார், சார் 3 நாளாவது அட்மிஷன் ஆகி அவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதனால் அவங்கள இனிமேல்ட்டு நீங்கள் வீட்டுக்கு இட்டுன்னு போயிட்டு வச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கள். வேறு எதுவும் அது 5 வருஷமும் ஆகலாம், 10 வருஷமும் ஆகலாம், 5 நாள் கூட ஆகலாம், அது எப்படின்னு தெரியாது. அவங்கக்கிட்ட பெரிய வசதி இல்லைன்றாங்க. அப்படின்னோடனே நீங்கள் எவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே தலைவர்கிட்ட சொன்னோடனே பணத்தை கட்டுனாரு. கட்டிட்டேன். பணம் கொடுத்து அனுப்பிச்சாரு. கட்டிட்ட பிறகு அவங்க ஆம்புலன்ஸில் அந்த பொண்ணை ஏற்றிக்கின்னு வெளியில் போயிட்டாங்க. சரி நானும் கிளம்பலான்னும் போது வெளியில் போன ஆம்புலன்ஸ் நின்னோடனே அவங்க அப்பா இறங்கி வந்தார். என்னாங்க அப்படின்னு தயக்கத்தோடு அப்படி நின்னார். என்ன விஷயங்க சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லைங்க நாங்கள் உங்ககிட்ட உதவி கேட்கல, ஏதோ நீங்கள் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்டு என் பொண்ணுக்கு உதவி பண்ண வந்திருக்கிறீங்க. என்னுடைய வீடு அங்கே குடிசை வீடு, என்னால் என் பொண்ணு இட்டுன்னு போய் அங்கே வச்சிக்க முடியாதுங்க. அதனால் நீங்கள் தயவு செய்து ஒரு 10 நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல், எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல், என் சொந்தக்காரர் உடைய டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு, அந்த ஹாஸ்பிட்டல் இட்டுன்னு போய் சேர்த்தா ஒரு 10 நாளைக்கு நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாடகை வீடு பார்த்துட்டு நான் இட்டுன்னு போயிடுறேங்கன்னார். இதை ஏங்க நீங்கள் முன்னாடியே சொல்லக்கூடாது அப்படின்னா, இல்லை என் மனைவி அவங்களா உதவி பண்ணுறாங்க, அதனால் நீ எதுக்கும் போய் கேட்டு பாருன்னொடனே தலைவர் ஏன் இந்த ஹாஸ்பிட்டலே வச்சுருக்கலாம்ல, எதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் முதலே சொல்லிடக்கூடாதான்னு. அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் கேட்குறாங்களோ, அவங்க எவ்வளோ நாள் இருக்கணுன்றாங்களோ அதில் இட்டுன்னு போய் நீ சேர்த்துருன்னாரு. நானும் இட்டுன்னு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போய் சேர்த்துட்டேன். சேர்த்து 15ஆவது நாள் அந்த பொண்ணு இன்னைக்கு நன்றாக இருக்கிறது என்பது. அதற்கு அடுத்தபடியாக அந்த பொண்ணு ஒரு வருஷம் இருக்கும் இந்த ஆஃபீஸுக்கு தான் வந்தது. பத்திரிக்கை வைக்க வந்தது. ஆனால் இன்னைக்கு தெரியுதான்னு இருந்துச்சு, எனக்கு தெரியல. ஓ நீ அம்மா எப்படிமா இருக்கிற, பழனிச்செல்வி, அது பேர் பழனிச்செல்வி, தமிழ்ச்செல்வின்னு சொல்லிட்டோம், சாரி பழனிச்செல்வி. அப்படி என்னம்மா வாமா எப்படிமா இருக்கிறேன்னு, நல்லா இருக்கிறேன். என்னம்மா அப்படின்னா, எனக்கு கல்யாணம் நடந்துச்சு. சரி பத்திரிக்கை கொடுத்தது வாங்கிக்கினேன். அடுத்து தளபதிக்கு நான் பத்திரிக்கை வைக்கணும்னு இருந்துச்சு. இல்லைம்மா ஒரு ஷூட்டிங் போயிருக்கிறாரு, வர்றதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகுமா அப்படின்னு. அண்ணன் இன்னைக்கு நான் மறுஜன்மம் எடுத்திருக்கிறேன்னா அது தளபதியால் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நான் கண்டிப்பாக தலைவரை பார்த்துட்டு தானே நான் பத்திரிக்கை வைக்க போவேன். அம்மா உனக்கு அடுத்த புதன்கிழமை கல்யாணம், இன்னும் இருக்கிறது 1 வாரம், நீ போகிறதுக்கு 1 நாள் 1.5 நாள் ஆகிடும் திருநெல்வேலிக்கு. அதனால் நான் தயவுசெய்து சொல்கிறேன், நீ பத்திரிக்கை என்கிட்ட கொடு, நான் தலைவர்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு. அப்படி இல்லைண்ணே, என் மாமனார், என் மாமியார், என் வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப நல்லவர். நீங்கள் சொன்ன உடனே நான் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட சொன்னேன், நீ எத்தனை நாள் கழிச்சு வந்தாலும் சரி தலைவரை பார்த்துட்டு வா, அது வரைக்கும் நான் காத்துன்னு இருக்கிறேன்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. என் மாமனார் மாமியாரும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்கண்ணே. சரிம்மா அப்படின்னோடனே சரி மதியானம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, 6 மணி ஆச்சு. சொன்ன தலைவர்கிட்ட நீ சொல்லி அனுப்பிடுங்க, நான் பார்க்குறேன் அப்புறமான்னு சொல்லுங்கன்னார். அது அப்படிலாம் முடியாதுங்கன்னு சொல்லி இங்கே போய் முனையில் போயிட்டு ஒரு சின்ன ஹோட்டலில் போயிட்டு ஒரு ரூம் எடுத்து அப்பாவும் பொண்ணும் தங்கிட்டாங்க. அந்த இடத்துக்கே போனேன். போயிட்டு அவங்க அப்பாட்ட சொன்னால், இந்த பொண்ணு சொன்னால் கேட்கவே மாட்டுதுங்க, நாங்கள் என்னங்க செய்கிறது அப்படின்னாரு. இல்லைங்க தலைவர் சொன்னார், உங்ககிட்ட பர்சனலாக சொல்லி பொண்ணை ஊருக்கிட்டேன்னு போக சொல்கிறாருங்க அப்படின்னு. இல்லை நான் போகவே மாட்டேன், எத்தனை நாளானாலும் சரி நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. அது நான் உடனே தலைவர்கிட்ட சொன்ன உடனே இரவோடு இரவாக அவரே காரை ஓட்டிக்கின்னு அந்த பொண்ணை ஆசீர்வதித்து பரிசு பொருட்களை கொடுத்தவர் தான் எங்கள் தலைவர் தளபதி. ஆகவே உங்களை எங்கள் குடும்பம் போல் இல்லை, தளபதி குடும்பம். இன்று முதல் நீங்கள் தளபதி குடும்பத்தில் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு இது என்றால் தமிழக வெற்றி கழகமும் தலைவர் தளபதியும் உங்களுடன் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.